Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Production சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் அவர்கள். வணக்கம் சார். அண்ணா சாரை சொல்றாரு, எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், நோக்கம் சரியா இருந்திருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா கெஜ்ரிவால் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிறாரு. அப்ப இவர் சொல்லிதான் போன எலெக்ஷன்ல ஜெயிச்சோமா? இல்ல அதுக்கு முதல் எலெக்ஷன்ல இவர் அப்பவும் வானான்னு தானே சொன்னாரு. தேர்தல் அரசியல வானான்னு சொன்னவர்ல அவரு. அப்ப இப்படி இவ்வளவு நாளா சொல்லாம தோல்வி அடையும் போது இவர் சொல்லியிருந்தா கேட்டிருந்தா என்ன அர்த்தம்? அது அவர் எங்களுக்கு கைடு கிடையாது. ஆம் ஆத்மி கட்சிக்காரர் அவர் இல்ல. ஆம் ஆத்மி கட்சி என்பது உருவாவதற்கு முன்னால் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு ஒரு கூட்டமைப்பாக ஒரு 5-6 பேர் இணைந்து அதை உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கும் போது யாரை முன்னிறுத்தி கொண்டு போவதுங்கிற ஒரு செய்தி இருந்தது. அந்த நேரத்துல அண்ணா ஹசாரே என்ற ஒரு நபர் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் ரேலிகான்கிற மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல சமூக சேவகர் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவரை அழைச்சிட்டு வந்து அவரை முன்னிறுத்தி கொண்டு வரப்பட்டவர். அவரு எப்பவுமே கொண்டு வரப்பட்டவர்களுக்கு தலைவராக இருக்க முடியாது. தலைவருங்கிறது எவால்வ் ஆகணும், உருவாகணும். அந்த மாதிரி அவர் வந்தவர் அவர் பிஜேபி சாயல்ல தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருந்துகிட்டே இருந்து, RSS பிஜேபி இதெல்லாம். அப்போ காங்கிரஸை வீழ்த்துவதற்காக அவருடைய முனைப்பு அதிகமாக அதுல இருந்திருக்கு. ஆம் ஆத்மி ஊழல், நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாம் ஊழல் மடிஞ்சு போயிருக்குது, இதை குறைக்கணும், இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த லோக்பால்ங்கிற சட்டத்தை, ஜன் லோக்பால்ங்கிறத ஒரு வரையறையை கொண்டு வர வேண்டும் என்கிறத முயற்சி செய்தாரு. அப்பொழுது இவர் ஒரு காந்தியவாதி மாதிரி ஒரு வேஷம் போட்டிருக்கிறாரு. இவர் ஒருவேளை கரெக்டா இதுக்கு செட் ஆவாருன்னு நினைச்சு அவரை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர் என்னன்னா அங்க காங்கிரஸை தோற்கடிக்கிறது தான் அவர் மும்புறம் காட்டினார். என்ன அந்த நேரத்தில் அதிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி இவரால் உருவாக்கப்பட்டது அல்ல. அண்ணா ஹசாரனுடைய ஆம் ஆத்மி கட்சி இல்ல ஆம் ஆத்மி. இது அதுக்கப்புறம் பின்னால் உருவாக்கப்பட்டு பல கஷ்டங்களை, போராட்டங்கள்லாம் நிறைய நிகழ்த்தி அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைமையில் அது இயங்கி இன்னைக்கு ஒரு மாநில கட்சியாக மட்டும் இல்லாம, அவர் சொல்ல கேட்டிருந்தா நாங்க வந்திருக்க முடியுமா? வேணான்னு ஆரம்பத்திலே சொன்னேன். அண்ணா ஹசாரே முன்னாடி என்ன பெயரால் அழைக்கப்பட்டாரோ அதே பெயரால தான் அழைக்கப்படுறார், சமூக செயற்பாட்டாளர், காந்தியவாதி அப்படின்னு சொல்லி. ஆனா கெஜ்ரிவால் அவர்கள் ஊழலை எதிர்த்து கட்சி தொடங்கினார். கடைசியா அவளே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானார். கடைசியா சிறைக்கு போனார். கடைசியா ஆட்சியை இழந்துட்டு உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சே. எண்ட் ஆஃப் தி டே எக்ஸ்போஸ் ஆனது அரவிந்த் கெஜ்ரிவால் தானே. அரசியல் இது அரசியல். இது அண்ணா ஹசாரே அவர் அந்த ஸ்டேஜ் தவிர மேல அவர் வரல. நாங்க ஒரு அரசியல்ல மக்களுக்கு செயலாற்றணும்னா அதிகாரம் தேவைங்கிறத உணர்ந்தோம். நாங்க உணர்ந்ததுனால அந்த கட்சி உருவாக்கப்பட்டது. அரசியல்ல வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். இரண்டையும் சேர்ந்து ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி என்னன்னு கேட்டா அன்னைக்கு அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது. உருவாக்குனதுக்கு பின்னால் ஒண்ணு சாதாரணமாலாம் உருவாகல. கிட்டத்தட்ட மிக அதிக பலத்துடன் நாங்க உருவாகி டெல்லி மட்டும் இல்ல, பஞ்சாபையும் கைப்பற்றி, டெல்லி 15 வருடமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த கார்பரேஷனையும் கைப்பற்றி, மோடியினுடைய கோட்டையான குஜராத்துக்கே போய் அங்கேயும் நாங்க 5 இடங்களை 43 லட்சம் வாக்குகளையும் பெற்று, அதோட கோவா சவுத் பக்கம் கோவா 2 பெற்றிருக்கிறோம். இது இல்லாம இந்த ஒரு குறுகிய காலத்துல இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில கட்சியாக இருந்த ஒரு கட்சி குறுகிய காலத்துல தேசிய கட்சி அந்தஸ்தை நாங்க பெற்றிருக்கிறோம். இது அவர் பேச்ச கேட்டிருந்தா நாங்க வந்திருக்க முடியுமா? அதெல்லாம் இது அரசியல் நம்பிக்கையை இழந்துருச்சுல ஆம் ஆத்மி கட்சி. அதெல்லாம் எனக்கு சார், தோல்வி என்பது வேறு, அது இலக்கத்திற்கு அர்த்தம் இல்ல. ஒரு ஓட்டுல 50, 100 ஓட்டுல ஒண்ணுமே இல்லாத பாஜக இப்ப 40 இடங்களை ஜெயிச்சிருக்கு. போன முறை 8 சீட், இந்த முறை 40 சீட். அவர்களும் 30% வாக்குகள் மேல பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லாமே அரசியல் ஏற்கனவே டெல்லியில ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஊழல் அப்படிங்கிற ஒரு மெயின் பிரச்சனையினாலதானே இப்போ ஆட்சியை இழந்திருக்கு ஆம் ஆத்மி. அது உண்மைதானே? பிரச்சனை கிடையாது. இல்ல நாங்க தோற்கவே இல்லை சார். நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் இது என்னன்னு கிட்ட திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி என்னடா இவங்க இந்தியா அப்புறம் ஊழலை ஒழிக்கணும்னு வந்தாங்களே, அவங்க ஸ்ட்ராட்டஜி பலமா இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க நல்ல திட்டமிட்டு அவங்க அதாவது அவங்க தவறான திட்டங்களை ரொம்ப சரியா செய்வாங்க.
அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ம். அந்த வகையில அவங்க என்ன பண்ணாங்க, டெல்லியில இது இந்தியா பூரா நம்ம ஜெயிக்கிறோம், இந்தியா பூரா நம்ம வந்து வெற்றி பெறுறோம், ஆனா இந்த டெல்லியில மட்டும் முடியலையேங்கிறது அவங்க ஏக்கம் அவங்களுக்கு ரொம்ப காலமா இருந்தது. ம். 2 தேர்தலா பேசாம இருந்தாங்க. இந்த தேர்தல் அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ம். எந்த எக்ஸ்டென்ட்டுக்காவது போயாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்கணும். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு ஏறின முதல் நாள்ல இருந்து நாங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ம். அந்த காலத்துல இருந்து கவர்னரால போராடிட்டு தான் இருக்கிறோம். அரசு அதிகாரிகளை IAS நியமிக்க முடியாம போராடினோம். அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க சிரமப்பட்டோம். அடுத்தது நாடாளுமன்றத்துல புது சட்டத்தையே ஏற்றி அதையும் கொண்டு வந்தாங்க. ஆக இந்த மாதிரி பல கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சோம். நாங்க அனுபவிச்சுட்டு இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷனுங்கிற ஒண்ண கையில வச்சுக்கிட்டு, இது நம்ம தோத்துட்டோமேன்னு சொல்றோமேன்னு நினைக்க கூடாது. கொண்டு வந்து கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியில் நாங்க ரெக்கார்டு வரைய பேசுறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பாக சொல்ல போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கக்கூடியவர் அல்ல. அங்க வந்து தோத்துட்டாரு. 40,000 இல்ல வாக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆம் கேளுங்க ஆத்மி சார், கட்சி கேள்வி ஆம் வாங்கிக்கோங்க. ஆத்மி நான் என்ன கட்சி சொல்ல தோத்திருந்தா பிரச்சனை இல்ல. சொல்றதை கேட்டுங்க, அரவிந்த் கேட்டுட்டு கெஜ்ரிவாலே பேசுறேன். தோத்துட்டாரு. சிஎம்ஏ தோத்துட்டாரு. அதைத்தான் சார் சொல்ல விடுங்க சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்ல விடுங்க. டெல்லி, நியூ டெல்லி தொகுதியில 40,000 வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளிலும் நீக்கப்பட்டிருக்குது. அதாவது இவங்களோட யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி தோத்துருக்கிறது 2000, 3000 ஓட்டுல தோக்குறாங்க, 400 ஓட்டுல தோக்குறாங்க, 300 ஓட்டுல தோக்குறாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டா ஒரு திட்டமிட்டு ஒரு சதி நடந்திருக்காங்க. நடந்திருக்குது. நடந்து அதோட மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் அவங்களால எந்த எங்களை டேமேஜ் பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. ஊழலுக்கு எதிராக வந்த கட்சிய ஊழல்ங்கிறத பேரை போட்டு எங்களை வந்து காலி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது வந்து அதுல வந்து அவங்க ஜெயிச்சு இருக்கிறாங்க. இல்லாத ஒண்ணு, ஏன்னா திரும்பி கோயபல்ஸ் தத்துவம் தான். இல்லாத திரும்பி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லும் போது அது மக்கள் மனசுல இது படத்தானே செய்யும். அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. அது வந்து அது ஒரு காரணம், அது ஒரு யுக்தியை பயன்படுத்தி எங்களை டேமேஜ் பண்ணது உண்மை. இன்னொன்னு, எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷமா இருக்கத்தான் செய்யும். அது ஒண்ணு குறையக்கூடாது, சீட்டு குறையக்கூடாதுலாம் ஒண்ணு இது இல்ல. ஆக இதெல்லாம் ஒன்பை ஒண்ணா அவங்க பண்ணதுல உங்களுக்கு இந்த தேர்தலில் பாருங்க, இலவசம் யார் சொன்னது? இலவசம் கொடுக்க கூடாதுன்னு. இலவசம் கொடுக்க கூடாதுன்னு மோடி தான் பேசினார். அதாவது அதோட மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போனாங்க. அது இந்த தடவை தேர்தல்ல பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஆட்சி நடத்த முடியாம பார்த்தோம், கவர்னரை வச்சு பார்த்தோம், சட்ட ரீதியா பண்ணி பார்த்தோம். அவர் வந்து CBI அமலாக்கத்துறை எல்லாம் வச்சு கைது பண்ணி இந்த இவ்வளவு தொந்தரவும் கொடுத்து பார்த்தோம். எதுக்கும் இல்லாம திரும்பி அந்த ஆள் வந்து எலெக்ஷன் நின்று இன்னைக்கு போட்டி மிகப்பெரிய போட்டியா இருக்குது. இவரை வீழ்த்துவதற்கு என்ன வழி அப்படிங்கறதா இப்ப முக்கியமான விஷயம். அந்த வீழ்த்துவதற்கு வழிதான் அவர் யூஸ் பண்ண, அவர் பயன்படுத்தின அந்த இலவச கலாச்சாரத்தை மோடியும் எது வானான்னு சொன்னாரோ அவர்களே 2100 ரூபாய் கொடுத்தா 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக என்னன்னு கேட்டா இது இந்த மாதிரி பல யுக்திகள் எல்லாம் கையாண்டு, ஆக இந்த தேர்தலில் நாங்க தோக்கல, எங்களை தோற்கடித்திருக்காங்க. ஓகே. ஒருவேளை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோ, மணிஷ் சிசோடியாவோ இந்த கடைசி காலகட்டத்துல வந்து நடந்த அந்த கைது, அந்த ஒரு சில அந்த அரசியல் சூழல் அதுதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கலாம். அது இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. என்ன திரும்ப ஒண்ணு செய்யும் போது ஊழலுக்கு எதிராக நம்ம சொல்லிட்டு வந்தவங்க செய்யறாங்க, செய்ய வச்சு அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, ஊழலுக்கு எதிராக தான் நீ வந்த, உன்னை ஊழல்னு பண்ணி உன்னை காலி பண்றேன். அதுதான் அவங்களுடைய திட்டம். அதுல வந்து வழி நடத்துறதுல எதுவும் சிக்கல் இருந்தது அந்த காலகட்டத்துல. அதன் காரணமா நம்ம ஸ்ட்ராட்டஜியை வகுக்க முடியல, எப்படி பாஜகவை எதிர்கொள்றதுன்னு வகுக்க முடியல, அப்படி எதுவும் இருந்தா? அது உண்மைதான். நாங்க வந்து RSS மாதிரியோ BJP மாதிரியோ 100 வருஷத்துக்கு கட்சி இல்ல, காங்கிரஸ் மாதிரி மிகப்பெரிய கட்சி இல்ல. நாங்க ஏதோ மக்கள் சேவை பண்ணி அரசியலுக்கு புதுசா வந்தவங்க, ஒரு மாற்றுத்திறன். உங்களை மாதிரி நாங்க எல்லாருமே பொதுவான ஆட்கள் தான் வந்தோம். எந்த அரசியல் பின்னணியும் எங்களுக்கு கிடையாது. ஆக நாங்க ஒரு நல்லது செய்யணும்னு வந்தோம். எங்களை வந்து வேற வழியில நாங்க இந்த மாதிரி ஒரு நல்லது செய்யறவங்களை இப்படி எல்லாம் பண்ணி கவுக்க முடியுங்கிறத எங்களுக்கு இது ஒரு பாடமா தான் இருக்குது. இது வந்து இவ்வளவு தூரம் நாங்க 3 பண்ணி இவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சு கொடுத்து திரும்பவும் வந்து இது மக்கள் தோக்கடிச்சிருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இது மக்கள் தோற்காம இந்த மாதிரி ஒரு சதி வேலைகள்ல எங்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ஊழல்ங்கிறதுக்கு பேர் கொண்டு வந்து கைதிகள் நடத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணதெல்லாம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் வந்து ஒரு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு தானேங்கிறத நாங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நாங்க இவ்வளவு பெரிய தோல்வியை நான் சந்திச்சிருக்க மாட்டோம்னு தான் நினைச்சோம். ஆனா இவர்கள் வந்து ஓட்டுலயும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்திருக்கும் போது நீக்கிறது, அது சேர்க்கிறது, இதெல்லாம் போய் நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு போய் சொன்னாலும் கூட அதை பத்தி கேட்கறது இல்ல, எந்த மைண்ட் பண்றது இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அடாவடியாக ஒரு கையகப்படுத்தப்பட்ட புடுங்கினது தானே தவிர இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட வெற்றியா. ஓகே. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வந்து பாஜகவுக்கு வாழ்த்துக்கள், மக்களுக்காக கொஞ்சம் நீங்க சேவை செய்யுங்க அப்படின்னு வந்து அவரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க இது வரைக்கும் செய்யறது இல்லைங்கிறது தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. அவங்களுக்கு மக்களை நோக்கி அரசியல் அவங்க பண்ண மாட்டாங்க. எப்பவுமே தேர்தலை நோக்கியே அரசியல் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப அடுத்த தேர்தல் அடுத்த மாநிலம் எங்கன்னு பாப்பாங்க. அங்க போய் என்ன பண்ணலாம், எதை உடைக்கலாம், எந்த கட்சியை
உடைக்கலாம், எதை தூக்கலாம், என்ன பண்ணலாங்கிறது அதுதான் அவர் வந்து அழகா நாசுகா சொல்லியிருக்கிறாரு. இது டெல்லியில வந்து மக்கள் சேவையா செய்யுங்க, நாங்க வலுவான எதிர்க்கட்சியா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து தலைவர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரா அந்த டெல்லி எலக்ஷன் குறித்து ரியாக்ட் பண்றாங்க. அதுல முதலாவதா ரியாக்ட் பண்ணது திருமாவளவன். தேசத்துக்கான ஒரு பின்னடைவா இத பார்க்கணும். டெல்லியில வந்து பாஜக ஜெயித்தது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. உண்மைதானே, அவர் சொல்றது சரிதானே. அது ஒரு இது தேசத்துக்கே பின்னடைவுதான். ஏன்னா வந்து இவங்க மதவாத அரசியல் பண்றாங்க, போலரைசேஷன் பண்றாங்க, மக்களை வந்து பிரிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் வந்து அவர் சொல்றதுல என்ன சரியா இருக்கு? இப்பதான் என்ன இருக்கு, டெல்லியை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, அவர்கள் திருந்த மாட்டாங்க, அந்த மதவாத அரசியல் அவங்க விடவும் போறது இல்லை. ஆனா டெல்லியில இந்த தேர்தலை அவர்கள் பயன்படுத்தல. ஏன்னா அவங்களுக்கு இலவசம் கொடுக்கறது, சாராயம் கொடுக்கறது, ஓட்டுக்கு படம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை இல்ல இறங்கிட்டாங்க டோட்டலாவே. அந்த மதவாத அரசியல் போனது ஒவ்வொரு தேர்தலையும் பேசுவாங்க, இந்த தடவை அவங்க பேசல. அதுவே ஒரு வகையான வெற்றின்னு தான் நான் பாக்குறேன். அது திருமாவளவன் சார் சொல்றதும் இதுக்கு ஓரளவு. அதே நேரத்துல வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப பரிசீலிக்கணும். இந்தியா கூட்டணி ரொம்ப யோசிக்கணும். இல்ல ஈகோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. இப்போ சற்று முன் வந்து சிபிஎம் உடைய தலைவர் கூட வந்து நம்ம சிபிஎம் மாநில செயலாளர் நம்ம இங்க இருக்கக்கூடிய சண்முகம் கூட ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. ஆமாங்க, இது வந்து மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதாவது ஈகோ இருந்திருந்தா ஹரியானா தேர்தலையே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமே. ஏன் காங்கிரஸுக்கு ஏன் அந்த ஈகோ? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சிருந்தா ஈகோ யார்கிட்ட இருக்கு? இப்போ நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா டெல்லியில காங்கிரஸும் ஆம் ஆத்மி ஒன்றிணைஞ்சு பாஜகவை ஈகோ பார்க்காதவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன் எதுக்கு உதாரண ஆதாரத்தோட சொல்றேன். 2019 தேர்தலையே நாங்க போய் காங்கிரஸ் அப்ரோச் பண்ணோம். நாங்க சஞ்சய் சிங்கர் எங்களுடைய எம்பி தலைமையில போய் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்க வந்து இந்தியா கூட்டணி அப்ப இந்தியா கூட்டணி எல்லாம் கிடையாது. அப்பவே நாங்க என்ன சொன்னோம், இந்த இதை தோர்ந்து நாட்டுக்கு கட்சி முக்கியமா நாடு முக்கியமானா நாடுதான் முக்கியம், நாங்க இதை கூட விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப 2019 எங்களை வானான்ட்டாங்க. இதெல்லாம் இந்த கட்சி எல்லாம் வரக்கூடாது, ஏன்னா இவங்களை வச்சு நம்ம ஏதோ வளர்ற மாதிரி அவங்க வானான்ட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்தது இந்தியா கூட்டணி ஏற்படுது. இந்தியா கூட்டணி ஏற்படும் போது எல்லாருமே வந்து வற்புறுத்துறாங்க. அதாவது நிதிஷ்குமார்ல இருந்து வீடு தேடி வர்றாங்க, எல்லாருமே இந்தியா கூட்டணியை வந்து உருவாக்கணும். அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர் அவர் வர்றாரு, நீங்க வந்தே ஆகணும். ஏன்னா ஊழலை ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊழலை விட ஆபத்தானவர் மோடி, அதனால அதை ஒழிக்கணும் வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. அப்போ அந்த இதை பண்ணிட்டு நாங்களே என்ன செய்யறோம், காங்கிரஸ் தோற்கடிச்சுன்னா காங்கிரஸ் எங்களுக்கு எதிர்கட்சி தானே, அதுல மறுக்கிறதுக்கு இல்ல. காங்கிரஸ் பிஜேபி ரெண்டே நாங்க ஒரே சமமா பார்த்துதான் நாங்க தேர்தல்களை சந்திக்கிறோம். இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல்ல நாட்டு நன்மைக்காக நாங்க அதுல ஜாயின் பண்ணி எப்படி ஏன்னு கேட்டா எங்களுக்கு அவங்களுக்கும் கீழே ரூட் லெவல் வரைக்கும் அது ஒத்து போக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையும் நாட்டுக்காக நாங்க பண்ணணும். ஆனா அதே ஈகோ கேட்டீங்களே, அதே ஹரியானால தேர்தல் வரும்போது நாங்க அப்பவும் போய் சேர்ந்தோம்ல, போயிட்டு போது நம்ம வந்து பிஜேபி தோக்கடிக்க தேர்வோன்னு போய் சேர்றப்ப என்ன செய்யறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல்ல அங்க இருக்கிறதுல ஒரே ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்க. சரி ரைட், ஒண்ணு தானே, நம்ம நாட்டு நன்மைக்கு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அதுல போய் நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தொகுதியினா 5000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சோம். இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கு, டெல்லிக்கு தள்ளி இருக்கிற பஞ்சாபே எங்களுக்கு ஜெயிக்கும் போது, சண்டிகாரே வரும்போது, ஏன் இங்க பக்கத்து மாநிலம், டெல்லியை ஒட்டிய மாநிலம், இன்னொன்னு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட சொந்த ஊரு, எல்லாமே புரிஞ்ச மாநிலம். கண்டிப்பாக நாங்களும் அங்க 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபீல்டு ஒர்க்லாம். சோ நாங்க அந்த நின்று கேட்கும் போது எங்களுக்கு 10 இடம், 90 இடங்கள்ல ஒரு 10 இடம் கேட்டாங்க, இல்லங்கிறாங்க. 5 இடம் தான் தருவோங்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்தோம் இதுல என்ன ஈகோ இருக்கு, கொடுக்கல. கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கட்சியில தலைவர் மட்டுமே கட்சி கிடையாது, எல்லாம் ஒவ்வொரு தொண்டருடைய கடைசி தொண்டர் வரைக்கும் உள்ள உணர்வுகள் தான் ஒரு கட்சியா இருக்க முடியும். அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம தனியாவே நிற்போங்கிற சூழலை உருவாக்குறாங்க. திரும்பி அதே மாதிரி இப்ப டெல்லி வருது. அப்ப டெல்லியில வரும்போது அங்க அது உருவான காரணத்தால தான் இங்க நின்றுச்சு. அப்போ இந்தியா கூட்டணி அப்ப என்ன ஆம் ஆத்மிய விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்கதான் வந்து அந்த அரசு அதிகாரிகள் அந்த சட்டம், புதிய சட்டம் நியமிக்கலாம் கொண்டு வர்றப்ப காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சா இல்லையா? அங்க கொடுத்து தோல்வி அடைஞ்சது, அது வேற விஷயம். கொடுத்ததா இல்லையா? அப்போ நீங்க ஆதரவெல்லாம் கொடுத்துட்டு இந்த தேர்தல் நேரத்துல வந்து ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளையும் ராகுல் காந்தி கூட பிரியங்கா காந்தி வரை எல்லாருமே பயன்படுத்துறீங்க. அப்போ என்ன காரணம்? அப்ப இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு இந்த தோல்விக்கு ஆம் ஆத்மி காரணம் இல்லை. காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு, கடுமையா காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டை என்னால சொல்ல முடியும். இது சேர்ந்து நம்ம வராட்டி பரவாயில்ல, ஆம் ஆத்மி வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க காங்கிரஸ் செயல்பட்டது. இது இந்த மாதிரி ஒரு இதை நாங்க கண்டுபிடிச்சு பல இடத்துல சொன்னோம். மறுபரிசீலனை பண்றாங்களா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப டெல்லி ஆம் ஆத்மி தலைமையே வந்து ஆட்டம் கண்டிருக்கு.
இப்ப எப்படி வந்து திரும்ப எங்க மறு கட்டமைப்பு தோல்வி மறு அடைஞ்சதுன்னு சொல்லுங்க. ஆட்டம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ம். தோல்வி அடைய தோக்க கூடாதா? இல்ல இப்போ திமுக ஆம் தோக்கலையா? எந்த ஆத்மியினுடைய கட்சி வேர் எங்க தோக்கல? இருக்கு? அண்ணா ஆம் ஆத்மியினுடைய ஒரு வேர் நிமிஷம் டெல்லியில இருங்க. இருக்கு. அண்ணாது டெல்லி தலைமையே இங்க வந்து தமிழ்நாடு கூட திமுக தோத்துருக்கு. 67ல ஜெயிக்கிறப்போ அண்ணாதுரை தோக்குறாரு. ம். ஆக அதெல்லாம் என்னன்னு கேட்டா அரசியல்ல வந்து வெற்றி தோல்வி வேற. ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். அதாவது அத நீங்க வந்து அதனால ஆட்டம் கண்டுருச்சு, கட்சி ஊழ்ந்து போச்சு அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது அந்த அரசியல் அல்ல. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்தை வென்ற திமுக இருந்திருக்கு, வரலாறு இருந்திருக்கு. ஒரு இடம் தான் ஜெயிச்சு, 2 இடங்கள் ஜெயிச்ச தேர்தல் இருந்திருக்கு. அதனால வந்து வெற்றி தோல்வி என்பது இது இல்லை. அது வந்து அரசியல்ல இருக்கத்தான் செய்யும். 2 தேர்தல் 3 தேர்தல் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன் ஒரு தேர்தல் பூமாலை போடும்போது வாங்கிட்டோம்ல, பொன்னாடை போத்தும் போது வாங்கிட்டோம்ல. அப்போ கல்லடியும் விழதானே செய்யும். எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவம் அரசியல், நல்ல அரசியலுக்கு, ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு இருக்கத்தானே செய்யும். அதைத்தான் நாங்க இந்த இது வந்து இப்பதான் அறிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் ஒரு ஆரோக்கியமான வலுவான எதிர்கட்சியாக, நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதான முறை. அதுதான் செஞ்சிருக்கிறோம். ஆட்டம் கண்டுறது என்ன? ஆட்டம் கண்டுச்சுன்னா அது கீழே வந்துட்டோமா? என்ன எது ஆட்டம்? ஆட்டம்னா என்ன? தோல்விங்கிறது ஒரு ஆட்டமா? நாளைக்கு பிஜேபிக்கு என்ன போன தடவை இருந்த 400 இடங்களை பிடிப்போம்னாங்க. இறங்கி போய் 2 கைத்தடி வச்சு நிக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆட்டம் சொல்ற? நிற்க முடியுது இல்ல. அரசியல் வந்து ஏற்றத்தாழ்வு. ஓட்டுங்கிறது பர்மனன்ட் கிடையாதுங்க. அது ஓட் பேங்க்ல வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு பேங்க் எல்லாம் கிடையாது. காலத்துக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப, மக்கள் புரிதலுக்கு ஏற்ப மாறுறது. ஆனா இங்க நடந்தது என்னன்னு கேட்டா, திட்டமிட்டு சதி வேலைகள் செய்து, அதாவது இந்த தோத்துட்டேன்னு சொல்றதுக்காக நீங்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு தேர்தலும் ஏன்னா இதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி அடாவடிகளை தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அந்த காலத்துல ஓட்டு சீட்டு இருக்கும். ஒரு ஓட்டு தான் சீட்டுல தான் எண்ணுவாங்க. வாக்குச்சீட்டு தான் இருக்கும். அந்த வாக்குச்சீட்டு 5 மணியோட முடிஞ்சதுக்கு பின்னால 6 மணிக்குள்ள கையால மறிச்சு போடுற அந்த வாக்கு சீட்டு போட்டி 6 மணிக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சுன்னு சொல்லி 6 மணிக்கு வெளியே வந்துடும். எல்லா தொலைக்காட்சி ரேடியோல வந்துடும், எல்லாத்துலயும் வந்துடும். ஆனால் இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ங்கிறீங்க, எல்லாமே பேசுறீங்க, ஓட்டிங் மிஷின் தான் முடியுங்கிறீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறீங்க. ஏன் வந்து உங்களால அந்த முடிஞ்ச உடனே அறிவிக்க முடியல? ஏன் அறிவிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஃப்ராட் பண்றீங்க. ஏன்னா மகாராஷ்டிராலாம் அவங்க ஓட்டு போட்ட எண்ணிக்கையும் இவங்க தேர்தல் கமிஷன் சொல்றதும் வித்தியாசமா இருக்கு. 50 லட்சம் வாக்குகள் வித்தியாசமா இருக்குது. அதெல்லாம் இது மாதிரி என்னன்னுட்டா அதனாலதான் நாங்க தேர்தல் கமிஷனை இல்ல நீங்க ஜெயிக்கும் போதும் தான் சொல்றோம். அப்பவும் தான் மிஷின்ல ஓட்டு பெட்டியில இது பண்ணிருக்கிறாங்கன்னு சட்டசபையிலையும் எடுத்து செஞ்சு காட்டணும், தேர்தல் கமிஷன்லயும் கொண்டு போய் செஞ்சு காட்டணும். ஆக வந்து இந்த இது பிரச்சனை எல்லா தேர்தல்களையும், அதாவது என்னன்னு கேட்டா இப்ப நல்லா மாசா ஜெயிக்கிற மாதிரி தான் அங்க செய்யறது இல்ல. இது எங்கெங்கெல்லாம் எப்படின்னா இப்ப அழகா நேத்தே எல்லாரும் லாபி பண்ணியாச்சு. இத்தனை சீட்டு தான் வரப்போறோங்கிறதெல்லாம் லாபி பண்ணியாச்சு. நேத்தே எல்லாம் பண்ணி இன்னைக்கு இது ஏற்கனவே செட்டப் பண்ணது மாதிரி இருக்குது. என்ன இது வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. இது அதனால வந்து இது நியாயமான தேர்தலாக இப்ப அதேதான் திரும்ப சொல்றாரு, இது நியாயமாக நடந்திருக்குமாங்கிறது சந்தேகம் இருக்குங்கிறாரு. அதே மாதிரி என்னன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் என்பது மக்களுக்கு நம்பிக்கை கூடியதா இருக்கணும், அரசியல் கட்சிகளை நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும், மக்களுக்கும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய இது செய்ய வேண்டிய வேலை. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லிட்டு போனா எதையும் கண்டுக்கிறது இல்ல, காதலையும் வாங்கிக்கிறது கிடையாது. அப்படியே கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்றது. எப்ப பார்த்தாலும் கோர்ட்டுக்கு போனா எப்ப முடிய போகுது? அடுத்த தேர்தல் வந்துடும். இந்த நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் வந்துடும், அடுத்த ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்த அளவில் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், ஆம் ஆத்மி கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அரசு இயந்திரங்களாலும் அரசு இதனாலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இது நியாயம் ஒரு காலம் வெல்லும். ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மக்கள் பாக்குறாங்க, அவங்களும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Productions சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.